Hi students, so நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் Fourier sin and cosine transformsல properties பார்த்துட்டு இருக்கோமா சோ இந்த கிளாஸ்ல நம்ம property 3 பார்க்கலாம் ஓகேவா சோ நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா modulation property ஓகேவா சோ state and prove modulation properties னு கேட்பாங்க for sin transform மென்ஷன் பண்ணலாம் இல்ல for cosine transforms மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் and அடிக்கடி யுனிவர்சிட்டி क्वेश्चनல கேட்டிருக்காங்க ஓகே சோ இப்போ என்ன பாருங்க சோ வந்து ஒரு 1 2 3 4 ஒரு நாலு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஓகேவா சோ அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு பாத்தீங்கன்னா sin transform உடைய property so அடுத்து ரெண்டும் பாத்தீங்கன்னா cosine transform உடைய properties ஓகேவா சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன sin transform உடைய ப்ராப்பர்ட்டியா சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் sin transform உடைய ஃபார்முலாவை எழுதிக்கிறேன் ஓகேவா சோ இப்போ Fourier sin transform of f of x equal to ஃபார்முலா என்ன root of 2 by pi integral 0 to infinity ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into sin sx dx so sin transform உடைய ஃபார்முலாவை எழுதியாச்சு ஓகே சோ இப்போ the first one என்ன Fourier sin transform of function பாத்தீங்கன்னா f of x into sin ax is equal to இப்போ f of x இருக்கிற பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு f of x into sin ax னு இருக்கா சோ அப்ப இத அப்படியே இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம் அப்படினா root of 2 by pi integral 0 to infinity function உள்ள என்ன எழுத இருக்கும் f of x into sin ax into already எங்க இருக்கு பாத்தீங்கன்னா sin sx dx ஓகே சோ இப்போ that is equal to இது என்ன பண்றோம் அப்படினா root of 2 by pi integral 0 to infinity ஓகேவா function f of x into just சின்னதா மாடிஃபை பண்ணிக்கிறேன் sin sx ஃபர்ஸ்டும் sin ax செகண்ட்மா எழுதிக்கிறேன் சோ எல்லாமே பாத்தீங்கன்னா sa s plus a s minus a அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால இத ஃபர்ஸ்ட் இத செகண்ட்மா எழுதிக்கிறேன் ஓகேவா சோ அப்போ sin sx into sin ax dx னு எழுதிக்கிறேன் ஓகே சோ இந்த ரிலேஷன்ல பாத்தீங்கன்னா f of x into sin sx into sin ax னு இருக்கா சோ இப்போ sin sx into sin ax இந்த trigonometric functions வந்து ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கா சோ இந்த மாதிரி trigonometric functions ப்ராடக்ட்ல இருந்துச்சுனா சோ அது சிம்பிளிஃபை பண்றதுக்கு நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும் என்னன்னு பாருங்க சோ sin a cos b அதே மாதிரி cos a sin b னு உண்டு சோ cos a sin b நம்ம மாத்தி எழுதிட்டோம்னா sin a cos b ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் cos a cos b sin a sin b சோ இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகேவா சோ இப்போ இங்க நமக்கு என்ன தேவைப்படும் sin a sin b ஃபார்முலா ஓகேவா sin a sin b ஃபார்முலா என்னன்னு பாருங்க sin a sin b -1/2 into cos a plus b minus cos a minus b ஓகேவா சோ இங்க நமக்கு a என்னன்னு பாத்தீங்கன்னா sx ஓகேவா சோ and b என்னன்னு பாத்தீங்கன்னா ax சோ அப்போ a plus b னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா a plus b equal to s plus a x and a minus b என்ன வரும்னு பாத்தீங்கன்னா s minus a x ஓகேவா சோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண என்ன வரும் பாருங்க that is equal to root of 2 by pi integral 0 to infinity f of x into so அப்ப sin a sin b ஃபார்முலா பாத்தீங்கன்னா -1/2 so அப்ப -1/2 into ஓகேவா cos a plus b னா என்ன வரும் s plus a x அப்ப cos s plus a x minus cos s minus a x ஓகே இந்த இங்க என்ன இருக்கு dx இருக்கு ஓகேவா சோ இப்போ நான் -1/2 வெளிய எடுத்துறேன் ஓகேவா சோ இப்போ -1/2 வெளிய எடுத்துறேன் அப்படினா ரிமைனிங் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா √2 by pi இன்டெகிரல் பாத்தீங்கன்னா 0 to infinity ஓகேவா சோ இப்போ f of x into என்ன இருக்கு cos s plus ax minus cos s minus ax dx னு இருக்கு ஓகே சோ இப்போ பாருங்க f of x ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டேர்ம் கூடயும் செகண்ட் டேர்ம் கூடயும் ப்ராடக்ட் பண்ணி இன்டகிரேஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன் ஓகேவா சோ இப்போ என்ன கிடைக்கும் that is equal to -1/2 into root of 2 by pi ஓகேவா சோ ரெண்டு ஈக்குவேஷன் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம் அப்படினா இன்டெகிரல் 0 to infinity ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into cos s plus ax dx ஓகேவா and minus integral 0 to infinity f of x into cos s minus ax dx இப்போ நான் என்ன பண்றேன் அந்த root of 2 by pi உள்ள ரெண்டு டேர்ம் கூட ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன் சோ என்ன வரும் -1/2 into ஓகேவா சோ root of 2 by pi integral 0 to infinity ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into cos s plus a x dx ஓகேவா minus again root of 2 by pi integral 0 to infinity function பாத்தீங்கன்னா f of x into cos s minus a x dx
ஓகே சோ இப்போ பாருங்க அந்த root of 2 by pi into 0 to infinity f of x into cos s plus ax dx இருக்கா இத பாத்தீங்கன்னா cosine transform ஃபார்முலா மாதிரியே இருக்கு ஓகேவா பட் என்னன்னா s இருக்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு s plus a ன்னு இருக்கு ஓகேவா s ல இருந்ததுனா நம்ம fc of s ன்னு எழுதுவோம் சோ s plus a இருக்கிறதுனால fc of s plus a ன்னு எழுதிக்கலாம் ஓகே சோ that is equal to -1/2 into ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணிக்கலாம் அப்படினா fc of s plus a ன்னு எழுதிக்கலாம் ஓகேவா மைனஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா அதே cosine transform ஃபார்முலா தான் பட் ஆனா s இருக்கிற பிளேஸ்ல s minus a இருக்கு சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் அப்படினா fc of s minus a ன்னு எழுதிக்கலாம் ஓகே சோ இந்த மைனஸ்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் சோ அப்ப என்ன கிடைக்கும் அப்படினா that is equal to 1/2 into fc of s minus a minus fc of என்ன கிடைக்குது s plus a லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா Fourier sin transform of f of x into sin ax okay so Fourier sin transform of f of x into sin ax equal to 1/2 into fc of s minus a minus fc of s plus a so first one proof பண்ணிட்டோம் ஓகேவா சோ இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம் ஓகே இப்போ செகண்ட் ஒன் என்ன ஃபைண்ட் பண்ண அதே sin transform தான் சோ அப்ப sin transform ஃபார்முலா நமக்கு தெரியும் சோ பாருங்க sin fs of f of x into என்ன cos ax is equal to இப்போ sin transform ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணா root of 2 by pi integral 0 to infinity ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into cos ax அப்படி எழுதிக்கணும் ஓகேவா சோ f of x into cos ax into நம்ம sin transformல என்ன இருக்கும் ஒரு sin sx dx ஓகேவா சோ இப்போ என்ன பண்றோம் அப்படினா so that is equal to root of 2 by pi integral 0 to infinity function f of x அப்படியே இருக்கட்டும் நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த s இருக்கிற அந்த sin sx ஃபர்ஸ்டும் cos ax செகண்டும் எழுதிக்கிறேன் ஓகேவா சோ அப்போ sin sx into cos ax ன்னு எழுதிக்கிறேன் then dx ஓகே சோ இப்போ பாருங்க sin a cos b இருக்கு இப்போ trigonometric functions ரெண்டு ப்ராடக்ட்ல இருக்கு சோ இப்போ நம்ம அந்த சிம்பிளிஃபிகேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணனும் சோ என்னன்னு பாத்தீங்கன்னா sin a cos b ன்னு இருக்கு சோ அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா sin a cos b னா என்ன 1/2 into sin a plus b plus sin a minus b ஓகேவா சோ அத கொஞ்சம் அப்படி அப்ளை பண்ணிடலாமா சோ அப்ப that is equal to root of 2 by pi integral 0 to infinity f of x into சோ பாத்தீங்கன்னா 1/2 into sin a plus b அப்படினா என்ன வரும் அப்படினா s plus ax plus sin a minus b அப்படினா s minus ax dx so okay இப்போ அந்த உள்ள இருக்கிற 1/2 கான்ஸ்டன்ட் என்ன பண்ணி நான் வெளியில எடுத்துறேன் so அப்ப 1/2 into root of 2 by pi integral 0 to infinity okay so உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா f of x into so remaining terms என்னன்னா sin s plus ax plus sin s minus ax dx ன்னு இருக்கு ஓகே சோ இப்போ that is equal to இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த f of x ஃபங்க்ஷனை உள்ள இந்த ரெண்டு டேர்ம் கூட என்ன பண்ணிக்கிறேன் ப்ராடக்ட் பண்ணி இன்டகிரேஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன் கூடவே இந்த root of 2 by pi யும் அந்த ரெண்டு இன்டகிரேஷனுக்கு எழுதிக்கிறேன் ஓகேவா சோ என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா 1/2 into ஓகேவா சோ root of 2 by pi integral 0 to infinity f of x into sin s plus ax dx ஓகேவா இது ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் ஓகேவா சோ இப்போ root of 2 by pi செகண்ட் டேர்ம் எழுதிக்கிறேன்னு சொன்னேன் அப்ப root of 2 by pi அப்புறம் பாத்தீங்கன்னா integral 0 to infinity இப்போ செகண்ட் டேர்ம் எழுதிட்டோம் அப்படினா f of x into sin s minus ax dx ஓகே சோ இது பாத்தீங்கன்னா Fourier sin transform ஃபார்முலா மாதிரியே இருக்கா root of 2 by pi integral 0 to infinity f of x into sin s plus ax dx ன்னு இருக்கா சோ sin s ன்னு இருக்கிற பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு s plus a ன்னு இருக்கு சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா fs of s ன்னு எழுதுவோம் என்ன இருக்கும் fs of s plus a ன்னு எழுதிக்கணும் அதே மாதிரி இதையும் பாத்தீங்கன்னா sin transform ஃபார்முலா தான் பட் என்னன்னா s இருக்கிற பிளேஸ்ல s minus a ன்னு இருக்கு சோ அப்ப எப்படி எழுதிக்கலாம் அப்படினா that is equal to 1/2 into ஓகேவா Fourier that is fs of s plus a ஓகேவா பிளஸ் ரெண்டாவது டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் அப்படினா fs of s minus a so left side ல பாத்தீங்கன்னா Fourier sin transform of f of x into function என்னன்னா cos ax சோ என்ன பண்றோம் அப்படினா இந்த செகண்ட் ஒன்னையும் ப்ரூஃப் பண்ணிட்டோம் சோ அப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா sin transform உடைய ப்ராப்பர்ட்டீஸ் அது ரெண்டு வேல்யூவையும் ப்ரூஃப் பண்ணியாச்சு சோ அடுத்து பாத்தீங்கன்னா third and fourth cosine transform உடைய ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்கலாம்
So okay, so இப்போ third one பார்க்கலாம். So third one பாத்தீங்கன்னா cosine transform உடைய ப்ராப்பர்ட்டியா. So அப்ப first cosine transform உடைய ஃபார்முலா எழுதிக்கிறேன். So Fourier cosine transform of f of x is equal to ஃபார்முலா என்னன்னு தெரியும், root of 2 by pi integral 0 to infinity ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into cos sx dx. So இதான் cosine transform உடைய ஃபார்முலா. So என்ன பண்றோம் அப்படினா இந்த வேல்யூ தான் ப்ரூஃப் பண்ண போறோம். So இங்க என்ன இருக்கு, Fourier cosine transform of ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into sin ax. Okay, well, that is equal to, when the formula apply பண்ணா என்ன கிடைக்கும், that is equal to root of 2 by pi integral 0 to infinity. இப்போ ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, f of x into sin ax. அப்ப f of x into sin ax into என்ன இருக்கு, cos sx dx. So okay, so இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா, இப்போ பாத்தீங்கன்னா இந்த sin ax into cos sx ன trigonometric function வந்து ரெண்டு டேர்ம் ப்ராடக்ட்ல இருக்கா. சோ இப்போ என்ன பண்றேன் அப்படினா, இந்த s ஃபர்ஸ்ட் வர மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறேன். அப்ப cos sx into sin ax னு மாத்தி எழுதிக்கிறேன். ஓகேவா. சோ that is equal to root of 2 by pi integral 0 to infinity ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into ஓகேவா cos sx into sin ax dx. So இப்படி மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இந்த cos a into sin b இருக்குயா. இந்த cos a sin b ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா cos a sin b equal to 1/2 into sin a plus b minus sin a minus b. ஓகேவா, அதாவது வேற ஒண்ணும் இல்ல, sin a cos b ஃபார்முலால அந்த நடுவுல பிளஸ்க்கு பதிலா என்ன வர போகுது, மைனஸ் வர போகுது. ஓகே, சோ பொதுவாவே cos a sin b இருந்ததுன்னா நம்ம sin a cos b மாத்தி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் ஆனா இங்க வந்து நமக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் s plus a s minus a s ஃபர்ஸ்ட் வரதுனால இத நான் மாத்த வேண்டியிருக்கு. சோ அதனால cos a sin b ஃபார்முலாவையும் இங்க எழுதிக்கிறேன். ஓகேவா, அப்ப cos a sin b ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன கிடைக்குது, so that is equal to root of 2 by pi integral 0 to infinity ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into, so cos a sin b ஃபார்முலா என்னன்னா 1/2 into sin a plus b னா என்ன வரும்னா s plus ax, ஓகே, minus sin a minus b னா s minus ax dx. So okay, so the 1/2 கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிரலாம் அப்படினா வெளியில எடுத்துறாங்க. அப்போ 1/2 into root of 2 by pi, so integration 0 to infinity. இப்போ பாத்தீங்கன்னா f of x into என்ன இருக்கு, sin s plus a x, okay, minus sin s minus a x dx னு இருக்கு. ஓகே, சோ இப்போ இந்த f of x நான் அந்த ரெண்டு டேர்ம் கூடயும் ப்ராடக்ட் பண்ணி இன்டகிரேஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். கூடவே இந்த root of 2 by pi யும் அது கூட ப்ராடக்ட் பண்ணி எழுதிக்கிறேன். சோ that is equal to 1/2 into, ஓகேவா, சோ இது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா root of 2 by pi integral 0 to infinity ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into sin s plus a x dx minus root of 2 by pi integral 0 to infinity function என்னன்னு பாத்தீங்கன்னா f of x into செகண்ட் என்ன இருக்கு, sin s minus a x dx. ஓகே, சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, root of 2 by pi integral 0 to infinity function f of x into sin s plus a x dx இருக்கா. இது sin transform உடைய ஃபார்முலா, பட் s க்கு பதிலா s plus a ன்னு இருக்கு. அதே மாதிரி இதையும் பாத்தீங்கன்னா root of 2 by pi integral 0 to infinity f of x into sin s minus a x dx இருக்கா. இதுவும் sin transform ஃபார்முலா தான், பட் s க்கு பதிலா s minus a இருக்கு. சோ அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படினா, so that is equal to 1/2 into ரெண்டுமே sin transform ஃபார்முலா, பட் ஃபர்ஸ்ட் இதுல s க்கு பதிலா s plus a இருக்கா. சோ அப்ப இது எப்படி எழுதலாம்னா fs of s plus a ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா, and minus செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா fs of s minus a ன்னு எழுதிக்கலாம். சோ லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா Fourier cosine transform of f of x into sin ax equal to 1/2 into fs of s plus a minus fs of s minus a. ஓகேவா, Fourier cosine transform of f of x into sin ax equal to 1/2 into fs of s plus a minus fs of s minus a. so third one ஐயும் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, சோ இப்போ fourth one பார்க்கலாம். சோ இப்போ fourth one, சோ இதுவும் பாத்தீங்கன்னா cosine transform தான். cosine transform ஓட ஃபார்முலா ஏற்கனவே எழுதிருக்கோம். ஓகேவா, சோ இப்போ இது என்ன பயன் பண்ண போறோம் பாருங்க. சோ Fourier cosine transform of f of x into cos ax is equal to, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா என்ன வரும், root of 2 by pi integral 0 to infinity உள்ள ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into cos ax எழுதணும். சரியா, f of x into cos ax into ஃபார்முலால cosine transformன்றதால ஒரு cos sx வரும் dx. Okay, so that is equal to root of 2 by pi integral 0 to infinity function f of x into, so என்ன பண்றோம் அப்படினா s ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், அதாவது cos sx ஃபர்ஸ்டும் cos ax தான செகண்ட் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா cos sx into cos ax ரெண்டு trigonometric function ப்ராடக்ட்ல இருக்கு. so cos a cos b ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, so cos a cos b ஃபார்முலா என்ன, 1/2 into cos a plus b plus
cos a minus b. Okay, so that is equal to root of 2 by pi integral 0 to infinity function f of x into 1 by 2 into cos a cos b formula என்ன cos a plus b என்ன வரும் அப்படின்னா s plus ax ஓகேவா plus cos a minus b அப்படின்னா s minus ax dx. So என்ன பண்றோம் அப்படின்னா 1 by 2 வெளியில எடுத்துறோம் ஓகேவா so 1 by 2 into remaining பாத்தீங்கன்னா root of 2 by pi ஓகேவா so integral 0 to infinity function பாத்தீங்கன்னா f of x into remaining என்ன இருக்கு cos s plus ax plus cos s minus ax dx. Okay, so இந்த f of x நான் அந்த ரெண்டு டேர்ம் கூடயும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா அண்ட் இன்டகிரேஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன் the root of 2 by pi கான்ஸ்டன்ட்டையும் ரெண்டு இன்டகிரேஷன் கூடயும் ப்ராடக்ட் பண்ணி எழுதுறேன் சோ அப்ப அந்த 1 by 2 into ஓகேவா சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா root of 2 by pi integral 0 to infinity ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into cos s plus ax dx ஓகேவா and plus root of 2 by pi integral 0 to infinity function பாத்தீங்கன்னா f of x into second term என்ன பாத்தீங்கன்னா cos s minus ax dx. Okay, so இப்போ the first one பாத்தீங்கன்னா root of 2 by pi integral 0 to infinity f of x into cos s plus ax dx இருக்கா இது cosine transform உடைய ஃபார்முலா பட் s க்கு பதிலா s plus a இருக்கு அதே மாதிரி செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா cosine transform ஃபார்முலா தான் பட் s க்கு பதிலா s minus a இருக்கு ஓகேவா சோ that is equal to என்ன எழுதலாம் அப்படினா 1 by 2 into ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா cosine transform ஃபார்முலா தான் சோ அங்க s க்கு பதிலா s plus a அப்ப fc of s plus a ன்னு எழுதிடலாம் பட் நடுவுல பிளஸ் இருக்கு அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா அதே cosine transform தான் பட் s க்கு பதிலா s minus a இருக்கு ஓகே சோ லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபோரியர் cosine transform of ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா f of x into cos ax. So fourth one proof பண்ணியாச்சு ஓகே சோ இந்த நாலு ப்ராப்பர்ட்டீஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு sin transformக்கு அடுத்த ரெண்டுக்கு cosine transformக்கு சோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் நேம் பாத்தீங்கன்னா மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டி ஓகேவா சோ சம்டைம்ஸ் அதாவது எப்படி கேட்பாங்க அப்படினா சம்டைம்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே கொடுத்து ப்ரூவ் தட்னு கேட்பாங்க இல்லனா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் மாடுலேஷன் ப்ராப்பர்ட்டின்னு கேட்பாங்க சோ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா சோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த ப்ராப்பர்ட்டியோட பார்க்கலாம்